ஏய், அசிங்கம் முடிச்ச ஜென்மங்களா, நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரலாமா? கோயில் பொதுவானது, யார் வேணா வரலாம் போலாம். அதுவும் நீ எல்லாம் வரும்போது நாங்க வரக்கூடாதா என்ன? ஏய் அந்த கண்ணி, நான் உன்கிட்டயா பேசினேன்? இல்லைல்ல, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நில்லு. கோயிலாச்சேன்னு பார்க்குறேன். இல்லைனா மட்டும் மேடம் என்னத்தை கிழிப்பீங்க? ம், சும்மா ஆசைதான். அடிக்கிற அடியில் உன் மண்டை கபாலை தனியாக கண்டு வருதா இல்லையான்னு பார்க்க. ஏய், நான் யாரும் தெரியாமல் நீ என் கூட மோதிட்டே இருக்கேன்னு. ஓ, அவ்வளோ பெரிய ஆளா நீ? யார் நீ? அதை உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் உன்கிட்ட சொல்லணும் செல்லும். சும்மா சொல்லக்கூடாது. நல்லம்மா, நிறமா, மூக்கு மொழியம்மா, நீயும் நல்ல லட்சணமாக தான் இருக்க. அதனால தானும் என்னவோ என் புருஷன் மயக்கி வச்சிருக்க. இன்னும் என்ன பண்ணுறாங்க இவங்க? ஆளையே காணும். அப்படி என்னதான் என்கிட்ட என்னது உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கும் தெரியல போ. நானும் அவனையே சுற்றி சுற்றி வரேன். அவனுக்கு தான் கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஆனால் பாரு, நீ எல்லாம் நல்லா கொடுத்து வச்சவதான். என் புருஷனை மயக்கி கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு மேரேஜே ஆகலாம், ஹனிமூன் வந்திருக்கீனா? நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஆளு சொல்லு. ஓ, மேடம்க்கு கோவம் வருதோ? முகம் நல்லா கோவப்பழம் மாதிரி மாறிடுச்சு. ஆக்சுவலி இங்க கோவப்பட வேண்டியது நான் தானே. என்ன பார்த்துட்டே நிற்கிறா? ஏன் கூட கேட்க மாட்டியா? சரி, நானே சொல்றேன். நானும் உன்னை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணி நீ போற வர பக்கமெல்லாம் உன் பின்னாடியே சுத்துறேன். வீட்டு பக்கம் கூட வர முடியல என்னால. நீ வந்து தான் பாரு மகளே, அதுக்கப்புறம் தெரியும் அவங்க அப்பா யாருன்னு. நீயும் நல்லா ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணி மினிக்கிக்கிட்டே என் புருஷனை நல்லா மயக்கி உன் வலையில விழ வச்சு கூடவே வச்சுக்கிறேன். யாரும் புருஷன்? அச்சோ, ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி கேட்குற? உனக்கு தெரியாதா என் புருஷன் யாருன்னு? ஒன்னா ரெண்டா எத்தனை பேர்த்த வச்சிருக்கேன், அப்புறம் எப்படி தெரியும் உனக்கு? விக்கி, அமைதியா இரு ரமேஷ், பார்க்கலாம் அவ என்னதான் பண்றான்னு. என்ன தெரிஞ்சிருச்சா? ஓ, சொல்லு சொல்லு, உன் வாயால கேட்க எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. நாட்டாம படத்துல பிச்சர்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாரே ஒரு தாத்தா, அவர் தானே உன் புருஷன்? ஏய், என்ன நக்கலா? உண்மையை தானே சொன்னேன். சூனியக்காரி மாதிரி இருக்க நீ. உனக்கு ஏற்ற ஜோடி தான் அதை கிளவணும். அடியே. சரி, எப்படி வச்சுக்கலாமா? பூச்சி படத்தில் ஒரு சைனா கிழவி வருமே, அந்த கிழவி மாதிரி இருக்க நீ. இப்போ ஓகேவா? வேணாண்டி. நான் இப்போ என்ன கொடுத்தேன் நீ வேண்டாங்கிற? நீ கொடுக்கலம்மா, எடுத்துக்கிட்ட. ஏதா? அதான் என் புருஷனை. அதான் சொல்கிறேனே, யார் உன் புருஷன்? இல்லை உனக்கு எத்தனை புருஷன்? அதான் முதல்ல சொல்லு. உனக்கு தெரியாதா? விக்கி தான் என் புருஷன். ஊருக்குள்ளே எத்தனை விக்கி இருக்காங்க, எந்த விக்கின்னு சொல்லு. கொஞ்சம் கையடே. என் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். உன் வயசு ஒரு 50 இருக்குமா? 60 வயசில் விக்கின்னு பேர் வச்சிருக்கிற எல்லாத்தையும் உன் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்த சொல்கிறேன். ஓகேவா? ஏய், என்ன கொழுப்பா? ரொம்ப தான் திமிரா பேசிட்டு இருக்கே நீ. என்ன ரொம்ப ஓவராக பேசுறது? நானா நீயா? நானும் சரி, காலையில் கோயிலுக்கு வந்திருக்கோம், பாசிட்டிவ் வைப்போட இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, வார்த்தைகளை விடக்கூடாதுன்னு பொறுமையாக போயிட்டுருக்கேன். ரொம்ப தான் ஆட்டம் காமிக்கிற. நரம்பில்லாத நாக்கு வலிக்கவா போகுதுன்னு வரம்பில்லாத பேசிகிட்டு இருந்த கட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. கோயிலுக்கு வந்தம்மா, சாமியை கும்பிட்டம்மா, உன் வேலை என்னமோ பார்த்தம்மான்னு போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? நீ என்ன பைத்தியம்மா? பார்க்குறவங்களெல்லாம் உன் புருஷன் சொல்லி திரியிற. அடுத்தவங்க பின்னாடியெல்லாம் ரொம்ப அலையாத. என்ன வீட்டில் சொல்லி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் விக்கி என்னைக்கும் எனக்கு மட்டும்தான். அவங்கள பற்றி நீ நினைக்கவும் கூடாது, அவங்க இருக்கிற திசையில் நீ தலை வச்சு படுக்கக்கூட கூடாது. புரியுதா? புரியலைன்னா சொல்லு, புரிய வைக்க வேண்டிய விதத்தில் புரிய வச்சிட்றேன். இது எதுக்கு தெரியுமா? என்னை பற்றி பேசணுன்னா ஒன்று என்னை பெற்றவங்க பேசணும், இல்லை என் புருஷன் பேசணும். நீ யார் என்னையெல்லாம் பற்றி பேச? என்னோடய இமேஜை டேமேஜ் பண்ணுறதா நினச்சிட்டு நீயே உனக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிற. போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு, சரியா? தான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். இனி நானோ விக்கியோ இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட நீ படுக்கக்கூடாது. எங்காவது நீ என் கண்ணில் பட்ட, அதுக்கப்புறம் தலை இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. சொல்கிறதெல்லாம் புரியுதா?
போறேன்டி போறேன், இப்போதைக்கு போறேன். ஆனா நான் திரும்பி வருவேன். நீ கொடுத்த அடி பேச்சுன பேச்சு எல்லாத்துக்கும் பதிலடி தரேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப சொல்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி தம்பி, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ம், சரிங்க, தேங்க்ஸ். டாக்டர் அமதா கிட்ட என்ன பேசுவாரு? அத்தை கோயிலேருந்து வந்துட்டாங்க, பாப்பாவையும் அமதாவையும் காணோமே. கைவலி எப்படி இருக்குடா? வச்சுவிட்ட மருந்துக்கு ரொம்ப எரியுதோ? எரிச்சலெல்லாம் இல்லை அண்ணே, நல்லா தான் இருக்கு. கட்டை பிரிச்சு விட்றியா? இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும் குட்டிமா, அப்புறம் பிரிச்சு விட்றேன். ம், குட்டிமா, சொல்லுண்ணே. அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரேகா ஃப்ரெண்டு பூமாரி இருக்கா. நான் அந்த பாப்பா வேணா வந்து உன் கூட இருக்க சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் ஒரு 1/2 வெளியே போயிட்டு வரட்டா? என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும் அண்ணே, நீ கவலைப்படாமல் போயிட்டு வா, யாரையும் வர சொல்ல வேண்டாம். இல்லடா குட்டி. நான் பார்த்துக்கிறேன் அண்ணே, நீ போயிட்டு வா. ம், தேங்க்ஸ்டா. போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், சரியா? வந்து என்னன்னு சொல்கிறேன். ம். பார்த்தாக்கு என்ன ஆச்சு? வெளியே போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? எதுக்கு போனா என்ன? எதுவுமே வாயை தந்து சொல்ல மாட்டேங்கிறான். இவன் பாட்டுக்கு வந்தாலேருந்து ஏதோ யோசிச்சிட்டே இருக்கான். என்னை பெற்றவங்கெல்லாம் எவ்வளோ மோசமானவங்களா இருக்காங்க. ஆனால் மாமா அத்தைக்கும் பாப்பாக்கும் கூட ஒரு துளி கோபம் இல்லை அவங்க மேலே. சென்னைக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம என்னவோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஆறுதல் சொல்லுவாங்களான்னு தேடுறோம். அவங்க அப்படியெல்லாம் இல்லையே. இப்போ கூட பாருக்கு இப்படி ஆனதும் அத்தையை டிபெண்ட் பண்ணி இங்கே தான் வந்திருக்கேன் நான். ஆனால் ரேகா சசியால் எவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறான். ஒரு வார்த்தை இது வரைக்கும் யார்கிட்டயோ சொல்லியிருப்பாங்களா? நம்மளை நம்பி சொல்கிற அளவுக்கு நம்ம வீட்டு ஆளுங்களும் இல்லை, நம்மளும் இல்லை. அண்ணே அண்ணே, ம், சொல்லு குட்டிமா. என்ன வந்ததுலேருந்து யோசிச்சிட்டே இருக்க? இல்லையே, அப்படி எதுவும் இல்லை. ம், வாய் தான் அப்படி சொல்லுது. இல்லை குட்டிமா, உனக்கு தெரியாமல் நான் என்ன யோசிக்க போகிறேன்? என்ன அண்ணே, எனக்கு தெரியாம பொண்ணுக்கு நீ ஏதாவது பார்த்துருக்கியா என்ன? யாராவது உனக்கு பிடிச்சிருக்கா? என்னை பற்றியெல்லாம் யோசிக்காத, கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோடா, என் குட்டிமா தங்கம்னா தங்கம் தான். அப்போ நான் சொன்னது சரிதான். யார் அண்ணே அந்த அதிர்ஷ்டசாலி? இல்லடா தங்கம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உனக்கு தெரியாமையா? அண்ணே, அப்படி யாராவது எனக்கு பிடிச்சிருந்தா முதல்ல என் குட்டிமாவை கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கிட்டா நான் ப்ரோப்போஸே பண்ணுவேன். போதுமா? ஐயோ அண்ணே, உனக்கு என் மேலே அவ்வளோ பாசமா? ஆனால் நான் உன் பாசத்துக்கெல்லாம் தகுதியானவளே இல்லை அண்ணே. என்ன குட்டிமா? இது உன்னோட லைஃப் அண்ணே, என்ன கேட்குறக்கு என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா சரி, நீ தானே வாழ போற. எனக்கு பிடிச்சவங்கலாம் என் வாழ்க்கையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. சரியில்ல தங்கம், அப்படி ஏதாவதுனா முதல்ல நான் உன்கிட்ட தான் சொல்வேன். இல்லை அண்ணே, அதான் நான் சொல்கிறேனே. ஆரு, நீ எனக்கு தங்கச்சி மட்டும் இல்லை, இன்னொரு அம்மா, அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் பேபியும் கூட. தேங்க்யூ அண்ணே. ஆனால் நீ என்ன சொன்னாலும் சரி, என்னோட லிமிட்டேஷன் என்னவோ அதோட நான் நினைப்பேன். ஏன் குட்டிமாவாச்சே, எல்லாத்துலேயும் கரெக்டாக தானே இருக்கும். இல்லை அண்ணே, இல்லை. ம். மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருக வா, தூர சிந்திடும் காலை தின்றலே வா 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 வா, கண்களுக்குள்ளே தொலைத்த உருவம் கண்ணீரின் வழியே வரைந்த கடிதம், எரித்த துளியால் வரிகள் மறைய உப்பு கரைசல் உரையிலே உணர்ந்து கொள் உன்னுதட்டிலே. நீங்கள் தான் என்னோட சிவான்னு எனக்கு எப்போவுமே தோணும். ஆனால் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லை, நீங்களும் சொன்னதே இல்லை. எனக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னோட மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு என் கண்ணை எப்போவும் அலைப்பாஞ்சு தேடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என் பக்கத்தில் வந்து நின்னா போதும், பிரபஞ்சமே நின்று போன மாதிரி இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், இப்படியெல்லாம் இருந்தால் அப்புறம் எப்படி நான் உங்கள் பேரை கேட்குறது? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கண்டிப்பாக சொல்லிடுங்க, நான் தான் உன் சிவான்னு சொல்லுவீங்கல்ல. ரேகா, என் ஃபோட்டோ என்னம்மா, என்ன திடீர்னு அலற? என்னடா ஆச்சு உனக்கு? ரேகா, ஏங்க ரேகா, நான் தாங்க உங்க சிவா. தன்னந்தனி வீடு 716 வந்தாலும் தேவை நீயே.
அன்னை மடிவாசம் முன்னு தினமீச கொண்டேனே காதல் நூறு. எத்தனை கோடி ஜென்மம் உயிர் வந்தது உன்னையும் தேடி. ஒப்பனை ஏதும் இல்லா உன்னை விட்டெங்க சென்றிடும் மோடி. நானே உன்னை கூடி வரும் இன்பத்தில் போறேனே ஆடி. ஏனடி நீ என்ன இப்படி ஆக்குன? காதல சட்டுன்னு கண்ணுல காட்டுன. மொத்தமும் கையில வந்தது போல மேகத்து மேல நான் வைக்கிற கால. வெறிதும் தூணல அடடா, ஆனந்தம் தாங்கல. உன்னோட ட்ரீம் டூயட்ல தீய வைக்க நீ எப்படா வந்த? நான் இப்பதான் வந்தேன். நல்லா ஈன்னு பல்ல கட்டிட்டு இருக்கும் போதே தெரியுது ட்ரீம்ல தான் இருக்கீன்னு. ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா பொறுக்காத யாருக்கும். அது என்கிட்ட சொல்லாத, போய் சசிக்கிட்ட சொல்லு. ஏன்டா? ஏன்? சரி சரி, டென்ஷன் ஆகாத. மூஞ்ச பார்த்தாவே பயமா இருக்கு. நான் எவ்வளவு சந்தோஷமா என் தங்கச்சிமா கூட டூயட் பாடிட்டு இருந்தியோ. அதுதான் நீ மண்ணாளி கொட்டுறியே. அப்புறம் என்ன? கொட்டினது நானா சசியா? அவனுக்கு 90%, உனக்கு 10% பங்கு இருக்குல்ல. நான் என்னடா பண்ணேன்? அவன் என்னடானா நிஜத்துல எங்க 2 பேத்தையும் சேரவே விட மாட்டேங்கிறான். நீ அதுக்கு ஒரு படி மேல போய் கனவுல கூட. சரி சிறையா இருக்குடா. சரி சரி, கோவப்படாத. இந்தா உன் குட்டிமா மொபைலு. எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆனா என்ன? என் தங்கச்சிக்கு நான் செய்யறேன், உனக்கு என்ன வந்துச்சு சொல்லுடா. எவ்வளவோ ஆயிட்டு போகுது. மொபைலை புடி, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், எடுத்துட்டு வரேன். அதுக்கு தானே இப்படி பொறிஞ்சு தள்ளுற? ஆமா ஆமா, பொறிஞ்சு தள்ளுறாங்க. இன்னும் என்னடா? நானே பாட்டில் உட்காந்துருந்தப்போ அவள் அழுதாலே நினைச்சிட்டு இருக்கேன். நீ வந்து புழுகாத என்ன? நல்லா பல ஈன்னு காட்டிட்டு இருந்த. ஆமா ஆமா, ஈன்னு காட்டிட்டு இருக்காங்க. விட்டா மாட்டுக்கு பல்லு விளக்குற ப்ரஷ்ஷை வாங்கி எனக்கு விளக்கி விட்டுருவா போல இருக்கு. இனி அவத்தான் பண்ணணும். செய்வடா செய்வேன், ஏன் செய்ய மாட்டேன்? என் குட்டி நான் வரட்டும், அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன். அதை சொல்லிட்டியே அவள் அழுதுட்டு இருந்தான்னு. நேர்ல பார்த்தது முதல்ல அவள் உன்னைத்தான் ஒரு வழி பண்ணுவா, அதுக்கப்புறம் தான் எங்க எல்லாரையும். கையில ஒரு வேலையும் என்னோட காலும் நல்லா இருந்திருந்தா ரேகாவை தூக்கி கொஞ்சி சமாதானம் ப்ரோபோஸ் எல்லாம் பண்ணி தாலியை கட்டி கூட்டிகிட்டே வந்திருப்பேன். அதான் நடக்கலையே, அப்புறம் என்ன? சார் ரொம்ப காண்டில் தான் இருக்கீங்க போல இருக்கு. அதான் தெரியுதுல, பின்னதுக்கு எச்சா சசியை பத்தி பேசி எச்சா என்ன சூடேத்துற? தெரியாம சொல்லிட்டேன்டா, மன்னிச்சிருடா. அதுக்காக சசிக்கு பொதுவாக என்ன எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிடாத. சத்தியமா நான் தாங்க மாட்டேன். அவன் என்ன வச்சு பண்ணதெல்லாம் பத்தாது, காலை வராம பண்ணிட்டான். இதை நான் தான் அவனை பண்ண போறேனாக்கும். முதல்ல மொபைல புடி. இதை வச்சு சசி ஏன் ரேகாவை கொல்லணும்னு நினைக்கிறான்னு கண்டுபிடிப்பியோ, இல்ல சேகர் யாருன்னு கண்டுபிடிப்பியோ, என்னத்தையோ உன்னை பண்ணி தொலை. அப்போ நான் தொலையணும் உனக்கு இல்ல? தெரியாம சொல்லிட்டேன் சாமி, விட்டுறியா? நம்பிட்டேன். 1000 பேர் இருந்தாலும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் லைஃப் பார்ட்னர் இருக்கிற மாதிரி வருமா என்ன? சிவா வேண்டாம், நான் எதுவுமே தரேன்னு சொல்லலையே, அப்படியே வேண்டாங்கிற? ஐயோ அம்மாடி ரேகா, எங்க இருக்க? தயவு செஞ்சு இங்க வா, என்னை காப்பாத்து உன் புருஷங்கிட்ட இருந்து. அந்த அளவுக்கு நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்ல. தெய்வமே, உன்னை அவளை தவிர வேற யாருனாலையும் சமாதானம் பண்ணவோ சமாளிக்கவோ முடியாது. ஆள விடு, எஸ்கேப் ஆயிடுறா பென்ஸ். டேய், கடையிலேயே நின்று மொபைலை சரி பண்ணி வாங்கிட்டு வந்தியா என்ன? ஆமாண்டா, டிஸ்பிளே மட்டும்தான் டேமேஜ் ஆயிருந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரி அவங்க எந்த டேட்டாவையும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணல, போதுமா? நம்பர் கூட இன்னும் ஆக்டிவேட்ல தாண்டா இருக்கு. ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பான் போல இருக்கு. வேணா ஒன்று பண்ணு, அந்த நம்பர்ல இருந்து உன் மாமனாருக்கு கூப்பிட்டு பேசு. நீ ஒரு நிமிஷம் வரையா இங்க? எதுக்கு? குனிய வச்சு மொத்தரக்கா? ஆமாண்டா. சரி, அவன் மொபைல் எடுத்து பாரு, சீடியை போட்டு பார்த்தியா? அதெல்லாம் பண்ணல. சில கம்பெனிஸ்க்கு ரெசியூம் மட்டும் சென்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். வேலை கிடைச்சதும் 1 கிலோ ஜிலேபி வாங்கிட்டு போய் ரேகா கொடுத்து நான் தான் ரேகா நீ சொல்லிடு. அடுத்த நிமிஷம் நீங்க என்ன லூசான்னு கேட்பா. ரேகா நல்ல பொண்ணுடா, அப்படியெல்லாம் எதுக்கு கேட்க போறா? நீ தானடா சொன்ன ரேகா கிட்ட போய் நான் தான் ரேகான்னு சொல்லுன்னு. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன்டா மச்சி. ரேகா கிட்ட போய் நான் தான் உன் சிவான்னு சொல்லு. நான் விநாயகருக்கு 108 தேங்காய் வாங்கி உடச்சுக்கிறேன். நான் எப்படா இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன்னு ஏங்கிட்டு இருக்கேன் இல்ல? இல்லடா, நீயும் ரேகாவும் சேர்ந்துருவீங்கள அந்த சந்தோஷத்துல. அப்போ தேங்காயை முதல்ல மண்டலோட சிவா. ரேகா மொபைல நம்ம நோண்டி பாக்குறது அநாகரிகமா இல்ல? இல்ல நோண்டி பார்த்தா பென் சொன்ன மாதிரி சேகர் யாருனோ இல்ல சசியை ரேகாவை கொல்லணும்னு நினைக்கிறானோ, இந்த 2ல ஏதோ உனக்கு விட கிடைக்குமா? இது ரேகாக்கு தெரிஞ்சுட்டா நம்ம சந்தேகப்பட்டதா இல்ல நினைப்பான். இங்க பாருடா நீலா,
நீ இவ்வளோ ஃபீல் பண்ற அளவுக்கு இன்னும் எதுவுமே நடக்கல. நீலா, நீ ஆகட்டும் அண்ணி ஆகட்டும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் கூட பண்ணிக்கல. இல்ல பாரு என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலே அந்த மாதிரி ஏதாவது நீ எடுத்துக்கிட்டியா இல்லை அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? அதுவும் இல்லை. எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சு. இத்தோட விட்டுரு. டேய், என்னைக்காவது நான் உன்னை என் தம்பி மாதிரி பார்த்துருக்கேனா? ஏன் பாரு விஷயத்துல? டேய், அது ஒரு உயிரோட விளையாடுற நீ. பல உயிர்களை காப்பாத்தின நான் தான் அவளோட உயிரை எடுப்பேன் நீ நினைக்கிறியா? ஒரு அண்ணனா எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்க நீ? பாரு விஷயத்துல மட்டும்தானடா, மற்ற விஷயத்துல என்னைக்கு நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்? படிப்பு, டிசிப்ளின், இன்னும் எத்தனையோ. நான் உன்னை கண்காணிக்கிறேன், கண்ட்ரோல் பண்றேங்கிற பேர்ல என் லைஃபை என்ன வாழ விடாம உன் லைஃபை நான் வாழ வேண்டியதா இருக்கு. ஈஸ்வர், அதெல்லாம் உன் நல்லதுக்கு தான். நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். புரியுறங்காட்டி தான் நானும் அமைதியா போயிட்டு இருக்கேன். சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வா. நான் பரமுவை எவ்வளோ லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். ஒரு தம்பியா அல்லாத ஒரு ஃப்ரெண்டா நான் உன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதனாலதான் நானும் சொல்றேன் இத்தோட விட்டுருன்னு. டேய், இங்க பாருடா அண்ணா, அவங்கள நீ மேரேஜ் பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுல ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வரும், யாரை கொல்ல நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை பிச்சுட்டு நிம்மதி இல்லாம இருக்க முடியாது. அதுக்காக அதான் சிம்பிளா விட்டுருன்னு சொல்றேன். அதை சொல்றதுக்கு எதுக்குடா நான் உன்கிட்ட யோசனை கேட்டுட்டு இருக்கேன்? சரி, இப்ப நீயே சொல்லு, நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? அந்த அடங்கா பிடாரிய எப்படி அடக்கிறதுன்னு சொல்லு. சரிதான், அதெல்லாம் உன் ஆளு, நீ தான் பாத்துக்கணும். என்ன கேக்குற? டே ஈஸ்வர், மனுஷங்களை பத்தி உனக்கு தானடா தெரியும். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்க எனக்கு என்ன தெரியும்? சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை பத்தி தான் தெரியும். அப்போ நீ அவங்கள விட மாட்ட. ஏழை வென்று அதைத்தாண்டா இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருடா அண்ணா, அந்த பாட்டி என்ன சொன்னாங்க? அவைய சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு. மூத்த பொண்ணா இருந்தா பரமோட அம்மா அவங்க நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சும் இருக்கும், நடந்தும் இருக்கும். எப்ப வரைக்கும்னா சிவராமன் வர வரைக்கும். பெத்தவங்க மட்டும் இல்ல, மத்த எல்லாத்தோட மொத்த அன்பும் இவங்க ஒருத்தங்களுக்கே கிடைச்சிருக்கும். ஆனா ரேகாவோட அப்பா சிவராமன் பிறந்த பின்னாடி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், பார்வோட அம்மா ராதிகா அவங்க பிறந்த பின்னாடி இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு அவங்கள மட்டுமே கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதான் அவங்க பாட்டியே சொன்னாங்க. இப்போ அந்த வீட்டுல பார்வோட அம்மா ராதிகாக்கும் சிவராமன் அங்கிள் ஒரே பையன் அப்படிங்கிறதாட்டியும் இவங்க 2 பேர்த்து மேல பாசம் கேரிங் எல்லாமே அதிகமா இருந்திருக்கும். ரமணி ஆண்டி மேல கம்மியா இருக்கும். இப்ப அதுக்கு என்ன? சொல்றத கேளு. அந்த டைம் அவங்க அன்பு, பாசம், கேரிங் இதுக்காக ஏங்கி இருப்பாங்க. அதனால தனக்கு கிடைக்காத எதுவா இருந்தாலும், பொருளா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, அது மற்றவங்களுக்கு கிடைக்கும் போது போட்டியும் பொறாமையும் இருக்கும். அதே சமயத்துல சிவராமன் அங்கிள் கலெக்டரா இருக்கவும் அவங்களோட மிஸ்ஸஸ்க்கு அந்த வீட்டோட ஒரே மருமக மதிப்பு மரியாதையும் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல ரமணி ஆண்டிக்கும் ராதிகா ஆண்டியும் அப்படியே டம்மி ஆயிடுவாங்க. அப்போ இத்தனை நாளா தனக்கு இருந்த மவுசு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி அத்தனை கோபத்தையும் மரகத ஆண்டி மேல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, சிவராமன் அங்கிள் கலெக்டரா இருந்தப்பவும் சரி, இப்ப பிசினஸ் மேனா இருக்கும் போதும் சரி, அங்கிள் ஆன்டி ரேகான்னு எல்லாருக்கும் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க வீட்டோட மாப்பிள்ளையும் பொண்ணுமா இருக்கவும் சுத்தமா டம்மி ஆயிருப்பாங்க. அந்த கோவத்துல தான் தனக்கு சொத்து இருந்தாதான் மதிப்பு மரியாதையும் கூடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கொண்டுட்டு எல்லாத்தையும் அபகரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே அப்படி இருக்கும்போது செகண்ட் ஜெனரேஷன் சொல்லவா வேணும்? தாயை போல பிள்ளை, அம்மா பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க 2 பேரும் அதே மாதிரி. இதுல பரமேஸ்வரனும் பார்த்த சாரதியும் விதிவிலக்கு. அதெல்லாம் சரிதான்டா, ஆனா பாரு இப்ப அப்படி இல்லையே, இவ தானே. ஆமா அண்ணா, நீ ஏன் யோசியேன்? இப்ப வீட்டுக்கு மூத்தவங்க அவங்க கிட்ட கேட்காம எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. அதிகாரம் ஃபுல்லா அவங்க கையில இருக்கும், அவங்க சொல்றதுதான் வீட்டுல நடக்கும். அப்படி இருந்தவங்க ரமணி. அதே மாதிரிதான் உன் ஆளு பரமும் இருந்திருக்கும். அந்த அதிகாரம் மரியாதையெல்லாம் ரேகா வரும்போது சுத்தமா குறையுது. பரமு ரேகா மேல கொலை வெறியில இருக்க காரணம் இதுதான். ஆனா பாரு மாறிட்டாளே, அப்படி இருந்தும் அவ மேல ஏன் இவ கோவமா இருக்கா? பாரு மாறினதுக்கு காரணம் இருக்கானே. தன்னோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா தனக்குன்னு எதுவும் செய்யல. தான் அனுபவிக்கிறது எல்லாமே தன்னோட மாமானால வந்தது.
அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி பாருக்கு இருக்கு. அதனால அவன் மாறிட்டா. இந்த அடங்கா பிடாரி ஏன் அதை உணர மாட்டேங்குது? ஏன்னா சோரனையும் தப்பா நினச்சிக்காத, உடம்பு உங்களுக்கு திமிரு, அதான். இவளுக்கு இதெல்லாம் எப்போ புரிஞ்சு தான் மாமாக்களை எதிர்பார்க்கறத நிறுத்துறாளோ? அவங்க இதெல்லாம் உணர்ந்து தெரிந்துறது ரொம்ப சிரமம்தான். பாரு மாறிட்டாளடா. ம் அப்புறம் பரமும் காசு பணம் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் தான் முக்கியம் அப்படிங்கிறது ரமணி ஆன்டினால பரமு அணி மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. ஏன் நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரையா? உன் மேல அவங்க பாசமா இருக்கணும் தானே நினைக்கிற. பின்ன மேரேஜ் பண்ணிட்டா லவ் தானா வந்துரும்லடா. அப்படின்னாலும் முதல்ல அவங்க மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கணுமே. ஈஸ்வர் வந்ததுலேருந்து கழுத்து இருக்கிறடா. அண்ணே, யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணானாலும் சரி ஒரு ஆணானாலும் சரி தன்னை விட ஏதோ ஒரு விதத்துல ஹை லெவல்ல இருக்கவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. டேய், அப்போ ரேகா சிவாவை விரும்புகிறாளே, ரேகாவை விட எந்த விதத்தில் சிவா உயர்ந்தவன் நீ நினைக்கிற? ரேகா சிவா டாபிக்கை விட அண்ணே. நீ சொல்லுடா. அதுதான் சொன்னேனே, ரேகாவும் சரி சிவாவும் சரி அவங்களோட இயல்பை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ம் சிவாவை விட பல மடங்கு உயர்ந்தவ தான் ரேகா எல்லா விதத்துலையும். அவன் சிவாவோட இயல்பை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட இருந்து அன்பை மட்டுமே எதிர்பார்க்குறான். இனியொன்னே எதிர்பார்க்குறான். ஆனால் அது கன்ஃபார்மான்னு தெரியல. என்னது? ரேகா வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லை. அதனால சிவாக்கு பெத்தவங்களோட அன்பு கிடைச்சதே இல்லை. அது ரேகா அப்பா அம்மா தரணும். ரேகாவோட பேரண்ட்ஸ்க்கு பையன் ஒருத்தன் இல்லை. அதுக்கான அன்பு அவங்களுக்கு கிடைக்கணும். மொத்தத்தில் அவள் அன்பை மட்டும்தானே எதிர்பார்க்குறா. நான் அதானே சொன்னேன் அவங்க டாப்பிக்கை எடுக்காதேன்னு. சரி, இப்போ நீ நம்ம டாபிக்கு வா. பாரு என்ன எதிர்பார்க்குறா உன்கிட்ட. நல்ல பொசிஷனில் இருக்கேல்ல, அதான். அப்புறம் ஆனால் பரமானி அப்படிப்பட்டவங்க இல்லை. எல்லா விதத்துலேயும் ஹையாக எதிர்பார்க்குறாங்க. நீ சொத்து பணம்னு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதெல்லாம் கடலில் போட்ட மாதிரி தான். அப்போ நீ இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. இதெல்லாம் மீறி அவங்களோட இயல்பை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாலும் உன் வாழ்க்கை தான் நரகமாயிரும். எருமை மாடு, ஒரு சொல்யூஷன் சொல்லு, ஒரு தெளிவுபடுத்துன்னு கூட்டிட்டு வந்தா பன்னி மாடு என்ன பயமுறுத்திட்டு இருக்கு. சொல்யூஷன் தானே. ஒன்று அன்னிக்கிட்ட போய் பேசிப்பாரு, இல்லையா உன்னோட அன்பால் அவங்கள ஜெயிக்கப்பாரு. தடி மாடு, ரெண்டுமே நடக்கிற காரியமா? கடவுளாக பார்த்து ஏதாவது சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்து அதில் கீது அவங்களுக்கு புத்தி வந்தா திருந்தருக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் தண்ணி எல்லாத்தையும் அள்ளி கமண்டலத்தில் அடைச்சி வைங்கிற மாதிரி இருக்கு. உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்கிட்ட கேட்குற. டேய், சொசைட்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு நீலா. காசு பணம் இருக்கிறவங்கள தானே மதிக்குது. நீ வேணா ஒன்று பண்ணு, காசை வச்சு மட்டுமே வாழ முடியாதுன்னு அவங்களுக்கு புரிய வை. பேசாமல் அதுக்கு இப்படி சொல்லலாம்ல. என்னன்னு? நான் விஷ ஊசி போடுறேன், செத்து போயிட நாயேன்னு சொல்லு. இல்லை போய் கடலில் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீ எனக்கு அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கேன். ரெண்டாவது விஷயம், நீ உயிரை கொடுக்குற அளவுக்கு பரமும் நீ ஒருத்தா என்ன? என்னோட அன்பை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லையே. டேய், முதல்ல அவன் மனுஷங்கள மனுஷனாவே பார்க்க மாட்டேறாடா. ம் கூட ஒன்றா பிறந்து வந்தவங்களையே பொண்ணா பார்க்கல. ஐயோ, டிஸ்டன்ஸ் இல்லை. மூணு 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 கலரு, ஒயிட்டு பேக்ரவுண்டு, நைட்டு கலரு, பிளாக்கு. Why this கொலவேரி டி? Why this கொலவேரி டி? ஒயிட் ஸ்கின்னு, கேர்ளு ஹார்ட்டு, பிளாக்கு ஐஸு, மீட்டு மை ஃபியூச்சர் டார்க்கு. என்னடா அண்ணா, வை திஸ் கொலவெரி சாங் மைண்டில் ஓடிட்டுருக்கோ? அதை கூடத்தான் நீ மோப்ப முடிச்சிருவியே, அப்புறம் என்ன? அண்ணி மூணும் கிடையாது, இது நைட்டு கிடையாது. உனக்கு பீரும் கிடையாது, ஒயினும் கிடையாது. மரியாதையாக இருந்துச்சு போயிரு. 10-15 வருஷமா ஓடி காமிச்சவனாட்ட எல்லாம் பேசுற நீ. ஆமாண்டா ஆமாம், இனி தாடி வளர்த்து ரோட்டில் பிச்சைக்காரனா பைத்தியக்காரனா அலையாமல் இருக்கிறது தான் மிச்சம். சிரிக்காதடா ஈஸ்வர். சரி என்ஜாய், நான் எழுந்து போகிறேன். போய் தொலைடா. ஓகே. அட தடி மாடே, நான் ரெண்டுமே வாங்கி தான் ஊற்றிருக்கேன். என்னமோ பண்ணி தொலை. என்ன
ஆ ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன போல அந்தால. ம்